கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் இயேசுவை அறிதல் அப்படிங்கிற ஒரு புதிய தொடர் போதனையை நம்ம ஆரம்பித்தோம். போன வாரத்தில் ஃபுல்னஸ் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தெய்வீகத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாகவே இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 100% அவர் தெய்வம். தெய்வத்துடைய முழு தன்மையும் அவருக்குள்ள இருந்தது. தெய்வீகத்துடைய முழுமையும் அவர் பெற்றிருந்தார். அது மாத்திரமல்ல, முழு வல்லமையும் அவருக்குள்ள இருந்தது என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் முழுமையாய் சகலத்தையும் நமக்கு கொடுக்கவும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தின் அடிப்படையில் நாம் இதை கவனித்து வருகிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, அறிவது. நோயிங் ஜீசஸ், நோயிங் கிரைஸ்ட், இல்லைன்னா இயேசுவை அறிவது நித்திய ஜீவன். இன்றைக்கு பல காரியங்களை மனிதர்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறாங்க. காலையில் வந்தோடனே நியூஸ் பேப்பரை படித்து இன்னைக்கு தேசத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு அறிந்து கொள்வதற்கும், உலக நடப்பு அறிந்து கொள்வதற்கும், புதுசாய் காரியங்களை கற்றுக்கொள்வதற்கும் மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பிரயாசப்படுறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட நாம் ஆராதிக்கிற, இல்லை என்றால் உண்மையான தெய்வத்தை பற்றி ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவுதான் நித்திய ஜீவனுக்குள்ளாய் அவனை கொண்டு செல்லும். காரணம், பைபிள் சொல்லுது, ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். எது இல்லாமல் சங்காரமாகிறார்கள்? ஆமா, இயேசுவை பற்றின சரியான அறிவில்லாததுனால சங்காரமாகிறார்கள். அப்போ நல்லா விளங்கி கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, அப்போ கர்த்தரை அறிவது நமக்கு நித்திய ஜீவன். சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவன். இன்றைக்கு இயேசுவை குறித்த அறிவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, the image of God. இயேசு கிறிஸ்து யார் என்றால், அவர் தேவனுடைய பிதாவுடைய தற்ஸ்வரூபம். இயேசு யார்? அவர் பிதாவை பிரதிபலித்தவர், இல்லை என்றால் பிதாவை உலகத்திற்கு காண்பித்தவர். இயேசு யார் என்றால் தேவனுடைய தற்ஸ்வரூபம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதாவது காணக்கூடாத தேவனுடைய தற்ஸ்வரூபம். இப்போ ஒரு ஆளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்லலாம், உங்கள் அப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பையனுக்கு பாருங்க, இந்த பையனுக்கு சாயல்ல தான் இவன் அப்பா இருப்பார். இல்லைன்னா இப்போல்லாம் அங்கெல்லாம் போக வேண்டாம், எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. ஏற்கனவே அப்பா ஃபோட்டோ எங்கே இருக்கும் சொல்லுங்க? இந்த பாருங்க, இவர் தான் அப்பா. இல்லை அதை மறந்துட்டு அவருக்கு அப்படி முடி இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும், வாய் இப்படி இருக்கும், மூக்கு அப்படி இருக்கும், காது ஒன்றும் விளங்காது. ஆனால் ஃபோட்டோ காமிச்சா என்ன விளங்கிடுது? ஓ, இப்படி தான் இருப்பாரா, இவரை நான் பார்த்துருக்கிறேனே, அப்படிலாம் சொல்லுவாங்க. கவனிங்க, அப்போ லிட்ரலா ஒரு மனுஷன் பிதாவை பார்க்கணும், தெய்வத்தை பார்க்கணும்னா ஜீசஸை பார்த்தா போதும். 33 வருஷம் இந்த பூமியில மனிதனாய் அவர் இருந்தார்ல, அந்த இமேஜ், அந்த போட்டோ அப்படின்னு நான் சொல்றது வெளிப்புற தோற்றம் அல்ல. இப்போ எல்லாம் அந்த இயேசுவை வந்து ஒரு போட்டோ பிடிச்சி அவருக்கு முடி இது வரைக்கும் இருக்கு, அப்புறம் ஒரு ஒயிட்டா ஒரு யூதனை போல அப்படியெல்லாம் சித்தரித்து வரைகிறாங்க. அந்த இமேஜை சொல்லலை. இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவருக்குள்ள இருந்த குணாதிசயம். இப்போ நம்ம எல்லாருக்கும் வெளிப்புற தோற்றம் இருக்கு. நாம வெளிப்புறமா இருக்கிற தோற்றம் அல்ல நாம், நல்லா விளங்கணும். அதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உள்ளான தோற்றம் தான் நாம். எனக்கு உள்ள இருக்கிற குணாதிசயங்கள் தான் நான். எங்க பாஸ்டரா, அவர் ஒரு சுருட்ட முடிக்காரரு, அவர் கருத்த உருவம், நெட்டையா இருப்பாரு, இதெல்லாம் வந்து சும்மா சொல்லிடலாம். ஆனா குணாதிசயம் இருக்குல்ல, எனக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதுதான் நான்.
எத்தனை பேர் நான் சொல்ற விளங்குது? அந்த குணாதிசயத்தை, அதாவது பிதாவுடைய குணாதிசயத்தை அப்படியே இந்த பூமியில இருந்த ஜனங்களுக்கு பிரதிபலித்தவர் தான் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். பைபிள் சொல்லுது, ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இன்றைக்கு செய்தியின் ஆதாரமாக. கொலோசையர் 1வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கொலோசையர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த வசனம். இயேசு யார் அப்படின்னா நம்ம சொல்ல முடியும், இயேசுவா? நீங்க ஆராதிக்கிற இயேசு யாருப்பா? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவர் தானே? அவர் இஸ்ரவேலை சார்ந்தவர் தானே? அவர் ஒரு யூதன் தானே? அவர் ஒரு மனிதன் தானே? அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வசனத்திலிருந்து நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, நான் ஆராதிக்கிற இயேசு யார் தெரியுமா? அவர் காணக்கூடாத தேவனுடைய தற்சுரூபம். The Son is the image of the invisible God. காணக்கூடாதவர். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டது இல்லை. அந்த காணக்கூடாத தேவனை இந்த பூமியிலே ஜனங்கள் மத்தியில, மனிதர்கள் மத்தியில காண வைத்தவர். பிதாவை எனக்கு காண்பியும் என்று பிலிப்பு சொன்னபோது பிலிப்பு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். The image of God. ஆமென் சொல்லுங்கள். அப்போ அந்த அதரிசனமான தேவன் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் சமீபமா இருக்கிறார். நாம் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டு திருச்சபை இயேசுவை ஆழமாய் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒருவர் எப்படி இருக்கிறார் என்பதை ஒரு போட்டோ பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓ, இவர் இப்படிதானா, அவருடைய உருவம் என்ன அப்படிதான் நமக்கு தெரியும். அதே போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனை யாருமே பார்க்கல. ஆனா அவரை இயேசு இந்த பூமியில வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் தேவனை ஆழமாய், தெய்வீக தன்மையை ஆழமாய் தெளிவாய் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். மனித சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மனித சாயலாய் வரவில்லை என்றால் இன்றைக்கு யாரும் அவரை பார்க்க முடியாது. ஆமே. நான் அவரை அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அங்க வந்து நின்னார், இங்க வந்து நின்னாரு, மகனே வா அப்படின்னு சொன்னாரு. அப்படி யாராவது சொன்னா நம்பாதீங்க. இயேசுவை நம்ம இங்க தான் பார்க்கணும். ஆமே. நிறைய பேர் இன்னைக்கு கெட்டு குட்டி சோரா போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சிலர் பிதற்றுவார்கள், அவர் அங்க வந்து தரிசனம் தந்தார், இங்க வந்து தரிசனம் தந்தார், இங்க வந்தா தரிசனம் ஆவார், அங்க வந்தா தரிசனம் ஆவார். அவர் ஏற்கனவே இங்க அழகா தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை விட வேற வெளிப்பாடு நமக்கு அவசியமே இல்லை. நல்லா கவனிக்கணும். இயேசு தன்னை எப்படி பைபிள் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவ்வளவு நமக்கு அறிந்தால் போதும். நான் சொல்றேன், எவ்வளவு எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வசனத்துல வெளிப்படுத்தாத ஒரு காரியத்தை நாம அறிய வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்கம்மா, இல்ல. ஆணித்தரமா இருக்கணும். இல்லை எவனாவது இந்த வசனத்துக்கு புறம்பா அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொன்னா அப்பாலே போ சாத்தானேன்னு துரத்தினாலும் பரவாயில்ல. பைபிள் பைபிள் வசனம். ஒரு மனுஷன் தன்னை இப்படி அறிந்தா போதும்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், அதோட நின்னா போதும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 400 வருஷம் இடைவெளி இருக்கு. அப்போ அந்த 400 வருடம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம். 400 வருடம் இடைவெளி, பேசல, வரல கர்த்தர், வெளிப்பாடு இல்லை, அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பைபிளில். எனக்கு அது தெரிஞ்சா போதும். ரொம்ப யோசிச்சா பிசாசு நுழைஞ்சி அவங்க என்ன தெரியுமா பிறகு சொல்லுவாங்க, இந்த 400 வருஷம் பைபிளில் வெளிப்படுத்தாததெல்லாம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு தன்னை எப்படி பைபிள் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த அறிவு எனக்கு போதும். அதை அறிவதற்கே நம்முடைய ஆயுள் பத்தாது.
இதை விட்டுட்டு அது அங்க இது இங்க போகவே வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கவனிங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு தேவன், அதாவது தெய்வம், ஒரு பிக்சரை நமக்கு காண்பிச்சார். இப்போ இதுதாங்க இதுதாங்க இதாங்கன்னு எல்லாத்தையும் காமிக்கிறது மாதிரி ஒரு பிக்சரை இந்த பூமியில நமக்கு காண்பித்தார். அதுதான் இயேசு. சொல்லுங்க, தன்னை காண்பித்த ஒரு உருவம், இல்லைன்னா தன்னை வெளிப்படுத்தின ஒரு பாத்திரம், அதுதான் இயேசு. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் பல விதங்களில் தெய்வத்தை பார்த்தாங்க. அவருடைய பிரசன்னத்தை மகிமையாய் பார்த்தார்கள், மகிமையின் மேகமாய் பார்த்தார்கள், இல்லையா? அந்த தரிசனத்தில் பார்த்தாங்க. இப்படி பல விதங்களில் தேவனை பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இயேசுவோடு ஊழியம் செய்தவங்களா இருந்தாலும் சரி, முழுமையாய் இயேசுவை பார்த்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அறிந்து அதை விசுவாசித்து விசுவாச கண்ணோடு கர்த்தர் இப்படிதான் அப்படின்னு நாம பார்க்கிறோம். கை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் இப்படி வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே, காணக்கூடாத தேவனை எங்களுக்கு காண்பித்த இயேசுவை பற்றி இந்த பகல் வேளையில இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள எங்கள் மன கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. ஹல்லேலூயா. கை உயர்த்தி சொல்ல அல்லேலூயா. முதல் காரியம், இயேசுவுக்குள்ளிருந்த அந்த தெய்வீகம். நம்ம அதை தான் நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். பிதாவை அவர் எப்படி வெளிப்படுத்தினார், என்ன பிக்சரை காமிச்சார் அப்படின்னா, the compassion of God, தேவனுடைய இரக்கம், மனதுருக்கம். அது யாருக்குள்ள இருந்து தெரியுமா? இயேசுக்குள்ளாக இருந்தது. பிதா யாருங்க? பிதா மனதுருக்கம் உடையவர். பிதா யாருங்க? அவர் கிருபை உள்ளவர். பிதா மிகுந்த கிருபை உள்ளவர். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அப்போ அந்த பிதா எப்படி மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆமென். இயேசுக்குள்ள இருந்த அந்த குணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய இரக்கம். மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக இரக்கம் காண்பிப்பது அல்ல. நல்லா கவனிக்கணும். அது ஒரு தெய்வீக இரக்கம், தெய்வீக கருணை, தெய்வீக தயவு, மனதுருக்கம். இயேசு இந்த பூமியில இருந்தபோது ஜனங்கள் பலவிதமான விதத்தில் துன்பப்பட்ட ஜனங்களை பார்த்தார். வியாதியிலும் பிசாசின் பிடிகளிலும் இன்னும் பலவிதமான குழப்பங்கள் மத்தியில, அவமானத்தின் மத்தியில வாழ்ந்திருந்த ஜனங்களை பார்த்து அவர்களுடைய துன்பத்தை மாற்றணும், ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டது மாத்திரமல்ல, அவர் இறங்கி அவர்களை பலப்படுத்தவும் விடுதலையாக்கவும் செய்தார். இப்ப ஈஸியா விளங்கி கொள்ளணும்னா, இந்த மனதுருகி அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல இயேசுடைய ஊழியத்துல வரும். மனதுருக்கம், உண்மையிலே மனதுருக்கம் என்னன்னா, இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த மனதுருக்கம் இருக்குன்னு தெரியல. நம்ம ரோட்ல போறோம், ஒரு ஆள் கஷ்டப்பட்டு நிற்கிறார், இல்லைன்னா ட்ரெஸ் இல்லாமலோ, இல்லைன்னு சொன்னா ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலோ, இல்லைன்னா மனதளவில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் ரோட்ல போகும்போது நம்ம பார்க்கும்போது நமக்கு மனுஷீகமாக என்ன வருது? சே பாவம் இல்லை. காரில் போகும்போதோ, பைக்கில் போகும்போதோ, நடந்து போகும்போதோ நம்ம கூட இருக்கிறவங்க பாவம், ஐயோ கஷ்டப்படுறார். இதுக்கு பேர் என்னதுன்னா பரிதாபப்படுறது. சில மனிதர்கள் பரிதாபப்படாமலும் இருப்பாங்க, அவங்க மனுஷங்க கிடையாது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாம், நீங்க பரிதாபப்படுறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்கு? மனுஷிக குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஆனா மனதுருக்கம் அப்படி இல்லை. பரிதாபப்படுறதோடு நின்று போறதில்ல. அந்த மனுஷனுக்கு அவன் பிரச்சனையை போக்குறதுக்கு நான் எப்பேற்பட்ட
கஷ்டப்பட்டாயிலும் அவனுக்கு நான் உதவி செய்தே தீருவேன் என்று இறங்கி போய் செய்கிறதற்கு பாருங்க, அதுதான் மனதுருக்கம். அதுதான் மனிதர்களுக்குள்ள இல்லாத ஒன்று. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்துருச்சு. எங்கெல்லாம் இயேசு மனதுருகினார் என்று சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல எல்லாம் யார் மேல மனதுருகினாரோ அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது மத்தேயு 9:36 இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மனதுருகிட்டு அப்படியே விடல, அவர்களுக்கு உபதேசங்களை போதித்தார், வசனங்களை போதித்தார். 400 வருஷம் கிட்டத்தட்ட கர்த்தருடைய வார்த்தை இல்லை, சரியாய் ஆசாரியர்கள் இல்லை, சரியாய் பலி செலுத்தப்படலை. அதனால் இவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி மனதுருகி அவருக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைச்சதோ அப்பெல்லாம் அந்த ஜனங்களை சத்தியத்திற்குள்ளாய் நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பனாயிருந்தார். இவங்களுக்கு மேய்ப்பனே இல்லை பாவம் அப்படின்னு போகல. பைபிள் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். அவர்களுக்கு மேய்ப்பனாக இருந்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போல. மார்க் 1வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லுது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். ஒரு குஷ்டரோகி இல்ல, நமக்கு தெரியும் இந்த குஷ்டரோகி ரொம்ப, அவன் யாரு, அந்த குஷ்டரோகத்தில் இருக்கிறவங்கள ஊரு பக்கம் அவனை அலோவ் பண்ண மாட்டாங்க, பாளையத்துக்குள்ள வரக்கூடாது, ஊருக்கு வெளியில தான் இருக்கணும். அவன் எந்த குடும்பத்தில் பிறந்தவனாலும் சரி அந்த குடும்பத்தில் அவனை சேர்க்க மாட்டாங்க. அவனுக்கு குஷ்டரோகம் சரியாகாதுன்னு சொல்லி அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க. அவன் உள்ள வந்தா தீட்டு தீட்டுன்னு சத்தம் போட்டுட்டு தான் வரணும். அவனை தொடர்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவன் யாராவது தொட்டாலும் சரி, அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். அப்ப தீட்டுப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இயேசு கிட்ட வந்து நிக்கிறான், தைரியமா வந்து நிக்கிறான். அவன் உள்ள வரவே கூடாது, ஆனா அதை மீறி உள்ள வந்து இயேசு கிட்ட ஒரு வார்த்தை சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். அப்ப இயேசு மனதுருகினார். எப்படி மனதுருகினார் தெரியுமா? நான் இவனை தொட்டா கூட நிக்கிற இந்த யூதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, என்னை ஒரு தீட்டுள்ள மனுஷன் என்று சொல்லுவார்கள். நான் இவனை தொட்டால் நான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் என்று சொல்லுவார்கள். நான் இவனை தொட்டால் மோசேயை அவமதிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். சட்ட திட்டங்களுக்கு இவர் கை கொள்ளவில்லை, சட்ட திட்டங்களுக்கு மாறாய் செயல்படுகிறார் என்று சொல்லுவார்கள். அவங்க எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சோம் அந்த மனுஷனுடைய பரிதாப நிலையை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டார். அதுதான் கம்பேஷன், மனதுருக்கம். உலகம் என்ன செஞ்சாலும் சரி, என்ன பகைச்சாலும் சரி, நான் இந்த மனுஷனை விடுதலை ஆக்கணும், நான் அவனுக்காக அவன் இடத்துல அவன் சார்பில் நிற்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், மனதுரு அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே. யாருங்க? இயேசு கிறிஸ்து. இது மனுஷீக தன்மை இல்ல, இது தெய்வீக தன்மை. ஆமென். எவ்வளவு நல்லவங்க இந்த பூமியில் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லுங்க? கேட்கலையே. இதெல்லாம் நமக்கு டக்குன்னு வந்துடும். ஐயோ இவன் குஷ்டரோகியா மாறிட்டானே, இவனுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? அவன் அங்கே வந்து நம்ம இங்கே போயிடலாம், அவன் இங்கே வந்து நம்ம அங்கே போயிடலாம். இயேசு மட்டும்தான் அவனை தொட்டார். காரணம் மனதுருக்கம். என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி இவனை நான் விடுதலை. ஏன்னா குஷ்டரோகியுடைய நிலை என்ன தெரியுமா? மீதி வச்ச சாப்பாடு தான் குஷ்டரோகிக்கு. குப்பையில் கொட்டை போடுறது தான் அவன் சாப்பிடணும். எவ்வளோ நாள் அவன் வாழ்வான்னு கேரண்டி கிடையாது. சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட
இல்லையா? தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. குடும்பம் இருக்கும் ஊர்ல, 10-15 பேரு கூட பிறந்திருப்பான். சகோதரர்கள் சகோதரி குடும்பம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா போக முடியாது. அவங்களும் வந்து பார்க்க மாட்டாங்க, இவனும் போக மாட்டாங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்டவர்கள் மேல கூட கர்த்தர் மனதுருகுகிறார். இந்த பகல் வேளையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், என் மேல மனதுருகுங்க ஆண்டவரே? அவர் மனதுருகிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். The image of God. இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுங்கள், அவர் மனதுருக்கம் உடையவர். பைபிள் சொல்லுது, லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு பாருங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. இங்க யார் மேல மனதுருகிறார்? மனதுரு என்ன சொல்றாரு? அழாதே என்று சொல்லுகிறார். நாயின் ஊர் விதவை, அவளுடைய ஒரே மகன் மரித்து போனான். கல்லறைக்கு ஊர்வலம் போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல கூட எல்லாரும் அழுறாங்க, ஓகே. எல்லாரும் பரிதாபப்படுறாங்க, ஓகே. ஐயோ பாவம், ஐயோ பாவம். அவளே ஒரு விதவை, கணவன் இல்லாதவ, ஒரே மகன், இப்போ அவனே இறந்து போனான். இனி அவ என்ன செய்வா? அந்த அந்த சவ ஊர்வலம் போற இடத்துல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசுவாங்க பாருங்க. இனி எப்படிதான் வாழ போறாளோ, இனி கொஞ்ச நாள் இவ்வளவு என்ன பண்ணிடுவா? அந்த பையனை யோசிச்சே செத்து போயிடுவா போல. பாவம் 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 பாவம். ஆனா ஒருத்தர் மட்டும் பக்கத்துல போய் சொன்னாரு, மகளே அழாதம்மா. சொன்னது மாத்திரம் இல்ல, மனதுரு என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த வாலிபனுடைய பாடைய தொட்டார். சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, தொட்டார் அல்ல, பிடிச்சு நிறுத்தினார். ஆமீன் சொல்லுங்க. பிடிச்சு, ஆமா, பாடைய தொட்டான்னு நிக்க மாட்டாங்க. பாடைய தொட்டா ஏன் தொடுற, போ நீ தீட்டு. அதுவும் பாருங்க, செத்த சரீரத்தையோ பாடையோ தொடக்கூடாது, அதுவும் தீட்டு. அங்க கூட உலகம் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஊரே திரண்டு நிக்கி என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை. யூதர்கள் வழக்கமா சாயங்காலம் பொழுது சாயறதுக்கு முன்னால அடக்கம் பண்ணணும், வேகமா போவாங்க. இப்ப இவர் பிடிச்சு நிறுத்துறார். எவ்வளவு வாக்குவாதம் ஒருவேளை வந்திருக்கலாம், ஏன் பிடித்து நிறுத்துகிறீர்? டைம் ஆகுது, அடக்கம் பண்ணணும். எதையும் பார்க்கல, மனதுருகிட்டாருன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் எனக்காய் கர்த்தர் செய்வார். பிடிச்சு நிறுத்தினாராங்க. அந்த சவ ஊர்வலத்தை பிடிச்சு நிறுத்துகிற ஒரே வல்லமை இயேசுக்குள்ள மட்டும்தான் இருந்தது. பாடைய தொட்டார், மரித்தவும் உயிரோடு எழும்பி பேச தொடங்கினான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? சவப்பெட்டி சவ ஊர்வலத்தில் இவ்வளவுதான் புதைக்க போறேன், வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேஷனோட யாராவது வந்திருந்தா, உங்க சவ ஊர்வலத்தை பிடித்து நிறுத்துகிற வல்லமை இயேசுவுக்கு இருக்குது. காரணம், அவர் நம்ம மேல மனதுருக்கமுடையவராயிருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், தெய்வம் உணர்ச்சி அற்றவர் அல்ல. அவர் கல்லோ மண்ணோ விக்கிரகமோ கிடையாது. நல்லா விளங்கி கொள்ளணும். தேவன் உணர்ச்சி அற்றவர். பைபிள் சொல்லுது, அவர் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, பார்க்கிறார். காதிருந்தும் கேட்காதவர், கேட்கிறார். அவர் உணர்ச்சி உள்ளவர். தேவன் ஒரு எட்டாத உயரத்துல இருக்கிறாரு, அவர் நமக்கு தூரமானவர் அப்படியும் இல்லை. அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வலிகளை உணர்ந்தார். குஷ்டரோகியுடைய வலி அவர் உணர்கிறார். அந்த நாயின் ஒரு விதவையுடைய வலி அவர் உணர்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் கர்த்தர் புரிந்திருக்கிறார், அதை அவர் உணர்கிறார்.